செப்டம்பர் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நிறைய புது படங்கள் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து லாஸ்ட் வீக்கில் இருந்த படங்களோட என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்கிறத வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஒரு படத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாநகர காவல்ட்டு விஜயகாந்த் படம் ஒன்று வந்திருந்தது போன வாரம்லாம். கிட்டத்தட்ட ஒரு 3 தேட்டர்களில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் அந்த படம் ஓடலை. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, யூடியூப்ல அத்தனை பேருக்கு வியூஸ் தரீங்க. ஆனால் நீங்களே யூடியூப்ல ஏதோ செல்போனில் ஜிபி இருக்கேன்னு சொல்லிட்டு போன பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? சிட்டியில் யாருமே இல்லையா விஜயகாந்த் ரசிகர்கள்? ஏன்னா போட்ட தேட்டரில் ஒரு வாரத்தோட தூக்கிட்டாங்க. எத்தனையோ இன்னைக்கும் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் வருது, 2-3 வாரம்லாம் தேட்டரில் ஓடுது. ஆனால் விஜயகாந்துக்கு மட்டும் மாநகர காவலை எவ்வளோ பெரிய இது பேசுறீங்க. ஆனால் தேட்டர்களுக்கு யாருமே போக மாட்டீங்கன்னு தெரியல. நீங்க சும்மா யூடியூப்ல மட்டுமே வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டு கேப்டன் வாழ்கனா கேப்டன் வந்து அப்படிதான் வாழ முடியும். தியேட்டரிக்கல்ல கேப்டனுக்கு திருப்பி உயிரே வராது. அந்த உயிரை 2005 எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் என்னைக்கு மாநாடு ஆரம்பிச்சாரோ அன்னிலேருந்தே அவர் படம் சரியா போல. கடைசியா அவருக்கு நல்லா போன படம் எங்கள் அண்ணா மட்டும் தான் தியேட்டரிக்கல்ல ஓவரால் ஆடியன்ஸ் மாமா. ஸோ சும்மாவே நான் கேப்டன் ரசிகன்ட்டு வந்து பேசிக்கிட்டு இல்லாம தியேட்டரிக்கல்ல படம் போட்டாங்கன்னா தயவு செய்து போய் பாருங்க. ஸோ இது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இந்த படத்தை கவுண்ட் டவுன் பண்ணுங்கன்ட்டு. தியேட்டரிக்கலே இல்ல, போன வாரமும் 3 தியேட்டரிக்கல் தான். இதனை போய் நான் என்ன கவுண்ட் டவுன் பண்றது? 10வது இடத்துல வைக்க சொல்றீங்களா? விஜயகாந்த் அந்த அளவுக்கு கேவலப்படுத்த எனக்கு மனசு இல்லைங்க. நீங்க விஜயகாந்த் ரசிகர்கள் சொல்லிட்டு படம் பார்க்காம இருப்பீங்க கேவலப்படுத்திட்டு. அதனால தான் நான் மாநகர காவல் படத்தை ஸ்பெஷல் மென்ஷன்ல வச்சிருக்கேன். இது மட்டும் இல்ல, நிறைய விஜயகாந்த் படங்கள் வந்திருக்கு. நிறைய வாட்டி சொல்லணும்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்ல மகாராஜா அப்படின்ற படத்தை பார்த்துரும். ஏன்னா மகாராஜா படம் கிட்டத்தட்ட 2 வாரம் தியேட்டரிக்கல்ல ஓடல. இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. நாளானிக்கு வந்து உங்களுக்கு சனிக்கிழமை 100வது நாள் வரும்னு நினைக்கிறேன். இல்ல மேபி நாளைக்கே வருதான்னு தெரியல. எனிவே 100வது நாள் போஸ்ட் கோசம் இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. சென்னையில் இருக்க விஆர் மால்ல இன்னைக்கு அப்புறம் சண்டே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபீலிங்ல இருக்கு. இவங்களுக்கு ஒரு ஷோ போறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன் 14 நாள் நடுவில் கேப் விட்டாங்கன்னு தெரியல. எனிவே படம் ஸ்கிப் ஆயிட்டு திருப்பியும் வந்திருக்கு. ஸோ நான் சேர்க்காமலே விட்டுருக்கலாம். கவுண்ட் ஒன்றது வந்து எனக்கும் இந்த படத்தையும் 10வது இடத்துல வைக்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால தான் ஸ்பெஷல் மென்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ திருப்பியும் 100 நாளைக்கு வந்து ஒரு படம் தியேட்டரிக்கல வருது. ஆனால் 10-14 நாள் கேப் விட்டுட்டாங்க. நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போற படம் ARM. இந்த படம் போன வாரம் தான் வந்து நம்ம டொவினோ தாமஸ் நடிச்சது. மலையாளத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புல தமிழ்ல கூட நல்லாவே லான்ச் பண்ணாங்க. தமிழ் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தியேட்டரிக்கலே இருந்து. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கிரீன், அதுவும் சிங்கிள் ஷோ தான் போட்டிருக்காங்க. அங்க கேரளால ஓரளவு கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கொண்டு 9வது இடத்துல பார்க்க போற படம் தோனிமா. இந்த தோனிமா படத்துல நம்ம காளி வெங்கட் மெயின் லீட் எடுத்து பண்ணிருக்காரு. ஸ்லிப் போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாயை மென்ஷன் பண்ணி படம் ஓடுதான்னு பார்த்தாக்கா ட்ரைலர் பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம சமூகத்தில் அன்றாடம் காட்சியா வாழ்ந்துட்டு இருக்க பல பேரோட வாழ்க்கையின் பிரதிபலிப்பா ஏதோ ஒரு கதை அம்சத்தை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. சோ பாப்போம் என்ன மாதிரி கதை சொல்ல வராங்கன்றத. தியேட்டரிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு 8 தியேட்டரிக்கல் தான் கொடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஷோ தான் இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் தோழர் ஷேகுவாரா. இந்த படத்துல ஷேகுவாரான்ற கேரக்டர்ல நம்ம சத்யராஜ் பண்ணிருக்காரு. ஆனா பேருக்கு தான் பண்ணிருக்காரு. நெப்போலியன் கேரக்டர்ல ஒருத்தர் பண்ணிருக்காரு. அவர் தான் படத்தோட ஹீரோ. ஆக்சுவலி டைரக்டரும் அவர் தான். படம் ஏதோ புரட்சி படம் மாதிரி என்னோ பேச வராங்க. ட்ரைலர் பார்க்கும்போது புரட்சின்ற மாதிரி தான் தெரியுது. என்ன பேச வராங்கன்றது சரியா தெரியல. இந்த மாதிரி படம்லாம் பெருசா வந்து ஹைலைட் ஆகிறது கஷ்டம். தியேட்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இல்ல 2-3 ஷோன்றது கொஞ்சம் நல்லாவே ஷோஸும் கிடைச்சிருக்கு. ஒரே தியேட்டரிக்கல எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி நம்ம தோனிமா மாதிரி இந்த படத்தை பண்ணிடல. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் சூர்யா சாட்டர்டே. சூர்யா சாட்டர்டே ரிலீஸ் ஆகி இது 3வது வாரமா. ஆக்சுவலி படம் வந்து 100 கோடியை கலெக்ட் பண்ணிடுச்சு. ஆந்திரால அவ்வளவு பெரிய டிசாஸ்டர்லயும் இந்த படம் 100 கோடியை கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம தமிழ்லயும் கிட்டத்தட்ட 4 தியேட்டர்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது 3வது வாரம்ல 4வது வாரம். இந்த 4வது வாரம்னா இந்த வாரத்துல 25 நாள் போஸ்டர் வரணும். நான் பொதுவாக சொல்லிட்டு இருப்பேன், நானி படம் நம்ம தமிழ்நாட்டில் மினிமம் 25 நாள் ஓடி இருந்துட்டு அதுல இந்த படமும் சேர்ந்துச்சு பாருங்க. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் அந்தகன் படம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி 42 நாள் முடிஞ்சு 43வது நாள் வருது. இப்பவும் பாத்தீங்கன்னா 3 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்கிரீன்லயும் ஃபாஸ்ட் ஃபீலிங் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா அந்த ஸ்கிரீன் தான் ஓடுதுனாலும் அதுல ஃபில்லிங் கெபாசிட்டின்றது நல்லா இருக்கு. பிரசாந்த் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. சோ அந்தகன் படம் வந்து 25 நாள் ஓடுறதே பெரிய சந்தோஷமா பார்த்தோம். ஆனா படம் 50 நாள் வந்துட போறீங்க. பிரசாந்த் படம்லாம் 50 நாள் ஓடி நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சு தமிழோட கடைசி நினைக்கிறேன். இந்த ஷாக் போயிருக்கும். அதெல்லாம் கூட ஓரளவுக்கு அப்படியே ஓடினதான். தமிழ் தான் ரொம்ப பெஸ்டா போயிருக்கும். அதுக்கப்புறம் மம்மடியான்லாம் மேபி போஸ்டர் ஓட்டிருக்கலாம். எனிவே அந்தகன் வந்து பிரசாந்துக்கு ஒரு செம்ம கம்பேக்குங்க. எப்படி அவர் யூஸ் பண்ணி பாருன்னு பார்ப்போம் ஃபியூச்சர்ல. நம்ம உடல் அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. இந்த படம் போஸ்டர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு யோகி பாபு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா யோகி பாபு எப்பயுமே வந்து ஒரு போஸ்டர்ல வச்சு ஏமாத்துற மாதிரி இந்த படத்திலும் ஏமாத்தி தான் இருக்காங்க. ஆனா இந்த வேலையை ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லப்படுற சீனு ராமசாமியே பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல வந்து மெயின் கேரக்டர் வேற ஒருத்தர் தான் இருக்காரு. நம்ம யோகி பாபா வச்சு பல படங்களை ப்ரோமோட் பண்ற மாதிரி இவங்களும் பண்ணிருக்காங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியை பேஸ் பண்ண ஒரு கதை. இதுல வந்து இந்த பிரிங்கடியா அதான் அந்த பவி டீச்சர் நடிச்சிருக்காங்க. எனிவே சீனு ராமசாமி படம்லாம் தெரியல உங்களுக்கு, ஒரு வாழ்வியல ரொம்பவே அப்படியே யதார்த்தமா பேசுவாரு. அந்த மாதிரி இந்த கதையில அவ்வளவு மிக பெருசா என்ன பேச வராது தெரியல. உறவுக்குள்ள இருக்கிற ஏதோ சம்பவம் அந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. இவரோட படங்கள்ல இந்த நீர் பறவை அப்புறம் தர்மதுரை இந்த மாதிரியான படங்கள்லாம்
படங்கள்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் வேற மாதிரி ஏதோ ரொம்பவே வந்து யதார்த்தமாக போயிட்டு இருக்காரு மனுஷன். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் டிமாண்டி காலனி. டிமாண்டி காலனி படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம், அதாவது 36வது நாள் கிட்ட வரும். இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த படம் 8 ஷோஸ் கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி 8 தியேட்டர்லயும் ஒவ்வொரு ஷோ தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி டிமாண்டி காலனி உங்களுக்கு தெலுங்குல நல்லா சர்வே ஆகிட்டு இருந்து அங்கேயும் ஃப்ளட் வந்தனால அங்கேயும் பாக்ஸ் ஆஃபீஸ் குறைஞ்சு போச்சு. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் நந்தன். இந்த படம் ரொம்ப நாளாவே எதிர்பார்க்கப்பட்டன்னு சொல்லலாம் சசிகுமார் ஆடியன்ஸுக்கு. ஆக்சுவலி படம் ட்ரைலர் வந்திருக்கு. பாலாஜி சத்யவேல் ஆப்போசிட் கேரக்டர்ல இந்த படம் பார்க்கும்போதே வந்து ஒரு அரசியல்றதை தாண்டி வாழ்வியல் இருக்க ஒரு அரசியலையும் அதுமே அவங்க கிளைமேக்ஸ் டைலாக்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ அதை கேட்கும்போது இந்த படத்து மேலே ஏதோ ஒரு பிடிப்பு வருது. மற்றபடி ட்ரைலர் ஃபுல்லாக பார்க்கும்போது படம் என்னடா அந்த அளவுக்கு எங்கேஜ்டாக இருக்குமான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வரத்துக்கு நம்பி நான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து கருடன் அப்புறம் அயோத்தி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சசிகுமாருக்கு நல்ல வெற்றிகள் கிடைச்சிருக்கு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த நந்தன் படத்துக்கு 40 தியேட்டர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. இல்லை நிறைய வந்து உங்களுக்கு தேர்ட் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் ஸ்க்ரீனு, செகண்டரி ஸ்க்ரீன், தேர்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி நம்ம பிரியும் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய தியேட்டர்கள் சிங்கிள் ஷோ 2 ஷோன்ற மாதிரிலாம் கூட போட்டிருக்காங்க. தியேட்டர்கள் கவுண்ட் அதிகமாக இருந்தாலும் ஷோஸ் கவுண்ட் கம்மி, சீட் கெபாசிட்டி அந்த தியேட்டர்களில் கம்மின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம நந்தனை இந்த அளவு கவுண்டர் பண்ணியிருக்கோம். என்னதான் இருந்தாலும் நந்தன்றது ஒரு மிகப்பெரிய வைட் எதிர்பார்ப்பு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் தான். படம் நாளைக்கு தான் வருது. இப்போ சொல்ற எல்லா படங்களும் நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போற படம் வாழை. வாழை படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். வாழை படம் இந்த 5வது வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 தேட்டருக்கு மேலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. இல்லை மோஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. எனிவே வாழைக்கு லாஸ்ட் வீக்ல நல்ல தேட்டர்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான கெப்பாசிட்டிஸும் ஓரளவுக்கு இந்த படத்துக்கு இருந்துகிட்டே இருந்து இந்த படத்துக்கு 25வது நாள்லேயே நம்ம மாறிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு. அந்த மாதிரி தான் இதில் வந்து அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு கடைசியில் அவங்களை காப்பாந்ததை ஏன் படத்தில் காட்டலன்னா அதை நான் இங்கே சொல்லிட்டேன். ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு புரியல. என்ன உங்களை கேள்வி கேட்கறது யாருமே இல்லையா? நீங்கள் படத்தில் ஒரு விஷயம் வச்சாதாங்க அது காலத்துக்கு நிற்கும். நீங்கள் மேடையில் பேசினது எத்தனை நாளைக்கு நிற்கும்? அதுக்கு இன்னொரு பார்ட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நிறைய விஷயம் பேசுறாரு. அதுக்கு இன்னொரு பார்ட்டி எடுத்தா தாங்க மாட்டீங்க. பேசுறதுக்கு மாறிக்கு கத்தியே தரத்தலைங்க. பயங்கரமா பேசுவாரு. ஆனா என்ன ஒண்ணு, அவருக்கு ஆப்போசிட்ல என்ன மாதிரி எதிர்கேள்வி கேட்கறது யாரும் இல்லைன்றதா அங்க பெரிய பிரச்சனை. நம்ம கூட 2வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் லப்பர் பந்து. லப்பர் பந்து நம்ம சிட்டிலேயே 40 தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. இல்ல மோஸ்ட் ஆஃபா வந்து ஷோஸ் கவுண்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. லப்பர் பந்துக்கு சொல்ல போனா தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து நம்ம ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா ப்ளூ ஸ்டார் வந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டை வச்சு வேற ஒரு திரைக்கதையில இந்த படம் பயணிக்குது. அது ட்ரைலர் பார்க்கும்போதே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. பொதுவாக அட்டகத்தி தினேஷ் ஆகட்டும் ஹரிஷ் கல்யாணம் ஆகட்டும் 2 பேருமே நல்ல கதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது இந்த வாட்டியும் கரெக்டாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் நாளைக்கு தான் வருது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்தில் நல்லா இருக்க படமா இந்த படம் தான் அமையும் நினைக்கிறேன். ஸோ பாப்போம் அந்த நம்பிக்கையை காப்பாத்துதான்ட்டு. நம்ம கூட அடுத்ததா 2வது இடத்துல பார்க்க போற படம் கடைசி உலக போர். இந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட 40 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். கடைசி உலக போருக்கு ஏதோ ஒரு இடத்துல மெயின் ஸ்கிரீன்ஸும் எடுத்திருக்காங்க. செகண்டரி ஸ்கிரீன்ன்றது எனக்கு தெரிஞ்சு லப்பர் பந்துக்கும் இதுக்கும் வந்து நிறைய காம்படிஷனோட தான் கொடுத்துருக்காங்க. பிரிச்சு பார்த்தா கடைசி உலக போர் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இல்ல தியேட்டரிக்கல் ஷோஸ் இல்ல அந்த மக்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லப்பர் பந்து ஏத்தலாம். அதனால ரெண்டுத்தையும் நான் ரொம்ப பிரிக்க விரும்பல. அதனால ஒரே கவுண்டர் கொடுத்துட்டேன். நம்ம இப்ப பாதிக்கிட்டு கண்டிப்பா ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணிருக்காரு. மேசிய முருகுக்கு அப்புறம் இவர் தான் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூசர் அவர் தான் பண்ணிருக்காரு. இசையம் அவர் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படத்தை ரொம்பவே முழுக்க நம்பி எடுத்திருக்காரு. ஆனா படம்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாதிக்க அந்த கமர்ஷியல் படம் இல்லாம ஏதோ வார அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரைலரை வச்சு பெருசா படம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்ன மாதிரி கமர்ஷியலா இருக்கும்ட்டு. ஆனா கமர்ஷியல் ஆடியன்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பாதி வச்சிருக்காரு. அவர் அப்படிதான் அவரோட படங்கள்லாம் வந்து செட் ஆஃப் பண்ணியிருக்காரு. பாப்போம் இந்த படம் என்ன மாதிரி ஜானர்ல என்ன மாதிரி சொல்ல வருதுன்றத. ஏன்னா என்னால ட்ரைலரை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லப்பர் பந்துல ஓரளவுக்கு இது ஆடியன்ஸுக்கு வந்து ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி தெரியுது. அதுவும் அவங்க கிளைமேக்ஸ்ல வச்ச டயலாக் எல்லாம் நறுக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி இந்த கடைசி உலக போர் பார்க்கும்போது என்ன இது ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா என்ன இவங்க சொல்ல வரான்ற மாதிரி தான் இருக்கு. இனிமேல் இப்போ பத்தி நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல கவுண்ட் பண்றோம். படம் நாளைக்கு தான் வருது. தியேட்டரிக்கல் அண்ட் இப்போ பாதி மேல இருக்க அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு கவுண்ட் கொடுத்துருக்கோம். இதை காப்பாத்துதா இல்லையன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போற படம் கோட் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். ஆக்சுவலி 2 வாரத்துல நேத்து போஸ்டர் விட்டாங்க 13 நாள்ல 413 கோடி வந்திருக்குன்னு சொல்லி. இது வந்து உங்களுக்கு கம்மி தான். ஏன்னா லியோ வந்து 410 கோடியே 7 நாள்ல கலெக்ட் பண்ணிச்சு. இது கிட்டத்தட்ட 2 வாரம் எடுத்துக்கிச்சு. ஆனா 413 தான் பண்ணிருக்கு. ஸோ 500 கோடி பண்றதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல நம்ம நைட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பேச வேண்டிய விஷயம். பட் வீக்லி டாப்ல பேசுறோம். எனவே கோட் படம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன அந்த ஒரு முதல் வாரத்துல சம பீக் இருந்ததுங்க. 2வது வாரத்திலயும் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசிட்டு தான் இருக்கும். ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் டெய்லி போடும்போது வீக் டேஸ்ல இந்த மாதிரியான ஃபீலிங் நான் பார்த்தது இல்லை இப்போ லேட்டஸ்டா. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. அது இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து இவ்வளவு படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கோசம் தியேட்டர் நிறைய குறைச்சிருக்காங்க. ஆனாலும் இப்போ நம்ம கோட் படத்துக்கான அந்த சில தியேட்டர்களை வந்து அதிகமான ஷோஸ் ஓடிட்டு தாங்க இருக்கு. அதே சமயம் மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% மெயின் ஸ்கிரீன் வந்து கோட் படத்துக்கு தான் இந்த 3வது வாரத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கோட் படத்தை பத்தி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவும் ரொம்ப லென்த்தா போகுது. அதனால முதல் இடத்துக்குலாம் இந்த வாரம் எந்த படத்தையும் நம்ம கோட்டிகிட்டலாம் சேர்க்க முடியாதுங்க. ஏன்னா படம் இந்த 3வது வாரத்திலையும் கில்லியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு.